வணக்கம். என் பேர் ஈஸ்வரி. நான் தூத்துக்குடிலேருந்து வரேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்க எங்கள் அக்கா மாமா ஒய்ஃபு என்னை ஓயாமல் ஒரு 2-3 மாதமாக வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், இல்லை நான் வரல, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, எனக்கு உடம்பு முடியல, நான் வரலன்ட்டே சொன்னேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. உடம்பு முடியாமல் வயிற்று ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துருந்துச்சு. அதை நான் வந்து ஏதோ சாதாரண மனசில் விட்டேன். அது கொஞ்சம் ரொம்ப முடியாமல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் படுக்கையில் படுத்த மாதிரி படுத்து ரொம்ப முடியாமல் ஆகிட்டேன். ஒரு 12 கிலோ வெயிட் குறைஞ்சி அந்தளவுக்கு நான் மோசமாகிட்டேன். அப்போ நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் இந்த மாதிரி இருக்க, நீ வா, நீ கோயிலுக்கு வா, உனக்கு அங்கே வந்தால் சரியாகும்னு சொன்னாங்க. நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன்க்கா. நான் எத்தனையோ வருஷம் எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு தான் இருக்கேன். எந்த தெய்வமும் காப்பாற்றல, எந்த தெய்வமாக காப்பாற்ற போகுது, எனக்கு சாமி முறை இஷ்டம் இல்லைன்ட்டு அழுதுட்டு வரமாட்டேன்னு சொன்னேன். உடனே இவன் அங்கே வந்து கோவத்தில் அடுத்து நீ வந்தால் தான் நான் அடுத்து உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. நான் அதை ஒரு பெருசாகவே எடுக்கல, ஏதோ கோத்தில் சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு வீட்டு பக்கம் வரல. பருவம் வந்து நாளை கழிச்சு அம்மா இது பௌர்ணமி, நீ வாரியான்னு கேட்டா. அப்போ நான் சொன்னேன், யோசனையாக இருந்துச்சு. நான் ஒரு விஷயம் நினச்சிருக்கேன், எனக்கு அது நடந்துச்சுன்னா நான் வருவேன்ல அப்படின்னு சொன்னேன். உனக்கு நடக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போது நான் ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு என்னால் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை நான் இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து கொஞ்சம் தர லேட் பண்ணோன்னா கொடுத்தவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் வாங்கினவங்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி கண்டிஷனில் நான் ரொம்ப மனசு வந்து அழுது சாகிற அளவுக்குலாம் நான் போயிட்டேன். தூக்கலாம் மாட்டி அந்தளவுக்கு போயிட்டேன். கடைசியில் அந்த பணம் வாங்கிட்டு போனவங்க அவங்கள திடீர்னு வந்து நான் வாங்கின பணத்தை உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லி, நான் வாங்கினவங்ககிட்டே வந்து சொல்லி என்னை முதல்ல அதுலேருந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அது எங்கள் அக்கா கூட்டு வந்த உடனே. அடுத்து என் மாப்பிள்ளை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். 3 வருஷமாக எங்களால் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு. இப்போ 2 மாதத்துக்கு முன்னக்கூட்டி அவருக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். பண்ணி நல்லபடியாக வந்துட்டாங்க. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல. இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், முதல்ல தாய் வீட்டுக்கு தான் போவோம். நமக்கு ஏதாவது ஒன்றா தாய் தான், தாயிட்ட போனால் தான் எப்பேற்பட்ட பிரச்சனை தான் ஒரு முடிவு கிடைக்கும். அதே மாதிரி என்னை பொறுத்தல எனக்கு தாய் இந்த நாகாத்தம்மா தான். இவட்ட வந்து கேட்ட எதுவுமே மாறினது கிடையாது. என்ன வேண்டிட்டு போகிறோமோ வீடு போகிறதுக்குள்ள அதுக்கு பதில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த அம்மாட்ட இருக்குது. அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எதுவுமே அப்பா என்கிட்ட கேட்க மாட்டாங்க. வாங்கம்மா, வந்த உடனே முதல்ல கேட்குற வார்த்தை எல்லாம் நல்லா இருக்கீங்களா, போங்க முதல்ல சாப்பிட்டு வாங்க. அதோடு வந்து பூஜையில் உட்காடுறவங்க தான். எனக்கு எதாவது பண்ணுங்க வைங்கன்னு எதுவுமே கேட்டது. இப்போ நாங்களாக தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் அக்கா என்னையை கூட்டம், இந்த அக்காவும் இன்னொரு அக்கா கூட்டம் தான். அவளும் அப்படி தான் போன மாதம் இன்னும் வந்துட்டு அவளும் கோயிலுக்கு 1,00,000 கொடுக்கேன்னு சொல்லியிருக்கா. நானுமே என் பையன் படிச்சுட்டு இருக்கான். அவன் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டானா. அவனோட முதல் மாதம் சம்பளத்தை எடுத்து, நான் கஷ்டத்தில் இருக்கேன் இருந்தாலுமே அந்த முதல் மாதம் சம்பளத்தை எடுத்து நானும் 10,000 ரூபாய் அம்மாவுக்கு தாரேன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லிட்டு போயிருக்கேன். என் பையன் படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு வந்தோடனே நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இங்கே வர்ற எல்லாரும் தயவுசெய்து சொல்கிறோம், முதல்ல அமைதியாக இருங்க. 2வது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கவனிங்க. நம்ம எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம், 24 மணி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இங்கே வர்ற அந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷம் கண்ணை மூடி அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து பாருங்கள். நீங்கள் எதை நினச்சி வந்தீங்களோ அதுக்கான பதில் அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் இப்போ நாங்கள் பாருங்கள், ஒரு ஆள் வந்து 2 ஆள் வந்து இப்போ இன்றைக்கி நாங்கள் வேன் போட்டு 25 பேர் 30 பேர் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். பௌர்ணமி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் கோயில் அடுத்த வாரம் கால்நடை வாரம் வர முடியாதுன்னு நினச்சோம். நல்ல வேளை எங்கள் அடுத்த வாரம் கூட இந்த வாரம் நாங்கள் வந்துட்டோம். அதனால் தயவுசெய்து சொல்கிறோம், வர்ற மக்கள் எல்லோரும் நல்லபடியாக வாங்க, நல்லா நம்மகிட்ட வேண்டுங்க. வேண்டுறது கிடைக்குது, அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சி வாரீங்களோ அது நடக்குது. எங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு, எங்கள் அக்காவுக்கு நடந்திருக்கு, எங்கள் கூட வர நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த போன மாதம் எங்கள் அத்தை பொண்ணோட மாப்பிள்ளை உடம்பு முடியாமல் இருந்தார். அவரால் வர முடியலை. அவரை நாங்கள் பெட்ஷீட் விரித்து இதே இடத்துக்கு வரும்போது போன மாதம் பௌர்ணமிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் பெட்ஷீட்டில் தான் 5-6 பேர் சேர்ந்து அவரை வேனில் தூக்கிட்டு வந்தோம். ஆனால் இந்த மாதம் அவர் நடந்து உள்ளே வந்திருக்காரு. அப்பா சொன்னாங்க, நீங்கள் அடுத்த மாதம் நடந்து வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ அவர் போன மாதம் அவரால் பேச முடியல, அவரால் நடக்க முடியல, சாப்பாடு கூட மடியில் போட்டு தான் ஊட்டிகிட்டு இருந்தாப்புல. ஆனால் இந்த மாதம் அவரை வந்து இந்த உட்காந்து சாப்பிட்டாரு, காப்பி குடித்தாரு, நடந்து வந்து அம்மாவை வந்து கும்பிட்டுட்டு தான் உள்ளே போய் உட்காந்துருக்காரு. அந்தளவுக்கு அற்புதம் நடக்குது. மற்ற கோயில் மாதிரி கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. அதனால் தைரியமாக கும்பிடுங்க. எல்லாரும் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லுங்கள். நம்மளை மாதிரி யார் இந்த பிரச்சனை வெளியே வந்தோமோ அதே மாதிரி எல்லாம். இன்னொன்று, இங்கே வந்தவங்களுக்கு குழந்தை இருக்குது. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு 8 வருஷமாக குழந்தை கிடையாது. இங்கே வந்து வேண்டிட்டு போனான். 3 மாதம் தான் வந்தா. 3ஆவது மாதமே அப்பா சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி மறுமாதம் உண்டாகி இப்போ அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்து இங்கே வச்சு தான் வளகாப்பு போட்டோம். இங்கே வச்சு தான் குழந்தைக்கு பேரும் விட்டோம். இங்கே தான் எல்லாமே நடக்குது. அதனால் எங்களுக்கு தெரிய வந்தவங்க நிறைய பேர் குழந்தை இருந்திருக்கு. அதனால் குழந்தை இல்லாதவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நம்ம திட்ட பிள்ளை மாதிரி நினச்சி அவங்கள அழைச்சிட்டு வாங்க. வந்து இங்கே வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்குது. நாங்கள் பெற்ற இன்பத்தையும் எல்லாரும் பெறணும்.